வணக்கம், வணக்கம், வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் மக்களே. தளபதி விஜய் அவர்கள் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்பீச் குடுத்திருக்காரு. உண்மையிலேயே கொளுத்தி எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். வேற லெவல் ஸ்பீச் குடுத்திருக்காரு மக்களே. இந்த ஸ்பீச்ல சுவாரஸ்யமான சாராம்சங்கள் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் மக்களே. முக்கியமா 14 நிமிஷம் அவர் பேசினதிலேயே முக்கியமான ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் என்ன தெரியுங்களா மக்களே? இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் செய்யாத, எந்த முதலமைச்சரும் பேசாத ஒரு ஸ்பீச்ச இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு. சாரி, முதல்வர் அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு. என்னன்னு பார்ப்போம். என்னோட கேபின்ல நானும் தப்பு செய்ய மாட்டேன், தப்பு செய்யவும் விட மாட்டேன். அது என்னோட கவர்மெண்ட்டை சேர்ந்த ஏன் ஆட்களா இருந்தாலும் சரி. பகிரங்கமான மிரட்டலே விட்டுருக்காரு. நாம ஜெயிச்சிட்டோம், நம்மளோட தான் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் வெயிட்டிங்ல இருந்தீங்கன்னா இப்பவே அந்த எண்ணத்தை நீங்க மாத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் அண்ணன் சி ஜோசப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே இந்த மாதிரி வார்த்தைகள் எந்த முதல்வருக்கும் பேச துணிச்சல் வராது. ஏன்னா சில கட்டுப்பாட்டுக்குள்ளவே இருந்துதான் முதல்வர்கள் பேசணும் அப்படின்ற ஒரு புரோட்டோகால் இருக்கு. இல்ல அன்அபிஷியல் புரோட்டோகால்ஸ். ஒருவேளை அவங்களுக்கு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து வெளியே பேசினா சொந்த கட்சியில இருந்து எதிர்ப்புகள் கிளம்பிடும். அதை சமாளிக்கிறது ஒரு பெரிய வேலையா போயிடும். இதுல பெரிய பிளஸ் பாயிண்ட், அண்ணன் விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு கடுமையா பேசுறதுக்கான பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? அவரோட கேபின்ல இருக்கிற எல்லாருமே தடவையா இந்த அரசியல வெற்றி பெறாங்க. பாமர மக்கள்ல இருந்து டைரக்டா அந்த இடத்துக்கு எம்எல்ஏ பதவிக்கு வந்ததுனால அண்ணன் விஜய் அவர்கள் சொன்னதெல்லாம் இவங்க கேட்டுதான் ஆகணும். ஏன்னா கட்சியை பார்த்தோ இல்ல நிக்கிற கேண்டிடேட்டை பார்த்தோ போட்ட ஓட்டுகள் கிடையாது. இது விஜய் அண்ணனுக்கான முகத்திற்கான வந்த வாக்குகள் தான். அதனால வெற்றி பெற்றவங்க தான் பாமர மக்கள் இருந்து, அவங்க தாழ்த்தப்பட்ட கீழ் நிலையில இருந்து இன்னைக்கு எம்எல்ஏ லெவலுக்கு போயிருக்காங்க. எம்எல்ஏ லெவல்னா பெரிய மகாராஜா அரண்மனைக்கு அரியாசனத்துக்கு சொந்தக்காரர்கள் கிடையாது. அவர்களும் மக்களுக்கு தொண்டாற்றுற ஒரு ஊழியர்கள் தான். அப்படின்றத மனசுல கொண்டு இவங்க செயல்படணும் அப்படின்றதுனாலதான் மேடையிலேயே ஸ்பீச்லயே அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்றத வச்சு ஆட்டம் போடலாம்னு சொல்லி யாராச்சும் மனசுல நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை எரேஸ் பண்ணிருங்க, இங்கே இந்த இடத்துல எரேஸ் பண்ணிருங்க அப்படின்ற ஒரு கடுமையான பகிரங்க மிரட்டலே விடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். இது நேர்மையான ஆட்சிக்கான தொடக்கம் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஓப்பனான நிறைய வாக்குறுதிகள் மேடையில கொடுத்திருக்கிறாரு. நான் ₹1 கூட இந்த ஆட்சியில இருந்து நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள் கொஞ்சம் மிகைப்படுத்தினதா இருந்தது. கஜானா காலி ஆயிட்டு இருக்கு, அங்க போனதா என்ன அப்படின்ற சூழ்நிலை தெரியும் அப்படின்னாரு. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த வார்த்தையை சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஏன்னா ஏற்கனவே ஆட்சி நடத்திட்டு இருந்த தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் கொள்ளையடிச்சாங்க, அவர் கீழே இருக்கிறவங்க செஞ்சாங்க அப்படின்றத விட அவரு சரியான முறையில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் அறிவிச்சாரு. அவர் கொடுத்த திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கான நலத்திட்டங்களை கொடுத்தாரு. அதனால கடன் ஆயிருக்கலாம் மேபி. இத இனி வரும் நாட்களில் இந்த அரசாங்கம் சரி செய்யும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஃபோர்ஸபுளா பேசியிருந்தாரு. அவருக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி சொன்னாரு. அண்ணன் தோல் திருமாவர்களை உரிமையா அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாரு. இந்த இணக்கம் 5 வருடங்களும் டிராவல் பண்ணும் அப்படின்றத நம்மளோட ஆசை. பல தரப்போட எதிர்ப்புகளுக்கு அப்புறமா, பல தரப்போட போராட்டங்களுக்கு அப்புறமா இந்த முதல்வர் பதவின்றது அண்ணன் விஜய் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை இந்த 5 ஆண்டுகள்ல இவரோட ஆட்சி சமூக நீதிக்கும் இந்த செக்குலரிசத்துக்கும் சாதகமாக இருந்ததுன்னா அடுத்த எலெக்ஷன்ல அவரு எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி நின்ன இடத்துல இருந்தே ஜெயிக்கலாம். கேம்பெயினும் போகாம, ஓட்டே கேட்காம, கையை உயர்த்தி ஒரு வீடியோ போட்டு மட்டும் ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட்டோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இனி வரும் காலங்கள்ல இந்த அரசுக்கு நம்ம ஜால்ரா போடுறோமா, இல்ல அது எது செஞ்சாலும் நம்ம பின்னாடி தாளம் தட்டின்னு போக போறோமா அப்படின்னு சொல்லி நீங்க உங்க டவுட் இருக்கலாம். என்ன நம்பி என் சேனலை ஃபாலோ பண்ணிருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். எப்பவுமே ஒரு கட்சிக்கு சார்பா போயிட்டு அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சாலும் அது நியாயம் அப்படின்ற ஒரு மாதிரியான அந்த ஸ்டாண்டை நான் என்னைக்குமே எடுக்கவே மாட்டேன். டிவிக்கு ஆட்சியில தவறுகள் நடந்தாலும் நம்ம சுட்டி காட்டுவோம். கண்டிப்பா டிஎம்கே ஆட்சியில தவறுகள் நடந்தாலும் நம்ம சுட்டி காட்டணும். டிவிக்கு ஆட்சியில நடந்தாலும் சுட்டி காட்டுவோம். சங்கிகளை போல ஒரு கட்சிக்கு ஆதரவை கொடுத்து விட்டு அவர்கள் நம் குடுமையை பிடித்து எப்படி ஆட்டினாலும் அதை போல் இசைந்து கொடுக்கும் அந்த அரசியலை நாம் செய்ய போவதில்லை. கண்டிப்பா ஒரு செக்யூலரிசத்துக்கு நாம ஆதரவா எப்பவுமே நிற்போம். அதனால அண்ணன் திருமாவர்களும், கம்யூனிஸ்ட் தோழர்களும், காங்கிரசும் இந்த நேரத்துல இந்த ஆட்சியை தாங்கி பிடிச்சதற்கு நன்றியும் தெரிவிச்சுக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த ஆட்சி சமூக நீதியை சாய்க்காமல் 5 வருடமும் ஆட்சி செய்யணும்னு சொல்லி நாம எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்குவோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிற டிஎம்கே மிக பொறுப்போடு அவர்கள் சொன்னது போலவே ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா இருக்கணும் அப்படின்றத நம்ம வேண்டுகோளா வச்சு இந்த வீடியோ முடிக்கிற மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய் மக்களே.